ஃபஸ்ட்டு சீன்லேயே அழகான கேரளாவை காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் ஓடி நிற்கிறான். ஊரை சேர்ந்து அவனை துரத்தி நிற்கு. அவன் பயத்தில் ஓடி போய் தண்ணியில் குதிச்சிடுறான். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ காட்டுறாங்க. பெரிய கோடீஸ்வரனோட ஒரே ஒரு பையன் பரம். அவன்கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ், ஏகப்பட்ட ஷூஸ், ஏகப்பட்ட வாட்சஸ் சொல்லி எதுக்குமே எந்த குறையும் இல்லை. டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ஒவ்வொரு விதமாக ரெடி ஆகிட்டு எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தா பொண்ணுங்க கூட டேட்டிங் பண்ணுறான், பார்ட்டிஸ் பண்ணுறான், ஜாலியாக இருக்கிறான். இதுதான் இவனோட டைம் பாஸ் பண்ணுறான். அவங்க அப்பாவோட காசு இவ்வளோ செலவு பண்ணுறான். ஆனால் இவனுக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அவங்க அப்பா காசு வச்சு இவன் நிறைய பிஸ்னஸ் பண்ணி முன்னேறணும், இவனுக்குன்னு ஒரு பேர் சம்பாதிக்கணும் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் பண்ணுற எல்லா பிஸ்னஸும் ஊற்றிக்கிட்டு அவங்க அப்பா காசு எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஸோ இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா அவனுக்கு கவலை இருக்கும். ஆனால் அதை பற்றி இப்போ கவலை இல்லை. இப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு டேட்டிங் ஆப் இருக்குது, இந்த ஆப் மூலமாக நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஐடியா வருது. குடுகுடுன்னு ஓடி அவங்க வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்தா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிறாரு. என்னப்பா ஆச்சுன்னா, நீ என்னோட எவ்வளோ பணத்தை நாஸ்தி பண்ணியிருக்கிறியோ அது எல்லாமே உன்னோட ஆஃபீஸை விற்று நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா என்னப்பா அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா விற்றுட்டீங்கன்னா நான் இங்கே வேலை பண்ணுவேன்னா, நீ எப்படா வேலை பண்ணியிருக்கிற, இப்போ மட்டும் பண்ணுறதுக்கு சைலண்ட்டாக இதெல்லாம் விட்டுட்டு என் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆர்டர் போடுறாரு. அதுக்கு நம்ம சார் ஆள் வரம் கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், அப்பா என்னோட லட்சியம், என்னோட கனவு, என்னோட ஆசை இது எல்லாமே நீங்கள் கெடுப்பீங்களா, என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ்ப்பா, நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறேன், அதுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, ஆனால் அதெல்லாம் நீங்கள் கேட்காம என்னை இப்படி பண்ணுறது சரியில்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோச்சிக்கிட்டு சீன் கிரியேட் பண்ணிட்டு போகிறான். அவங்க அப்பா சரி என்னடா ஒரு பிளான் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்பா நம்ம லைஃப்க்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஒரு டேட்டிங் ஆப் இருக்குது, இது மூலியமாக தன்னோட சோல்மேட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 கோடி மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு ஒன்று. 5 கோடி அடப்பாவி, அது என்னால் சொல்லவே முடியல, எவ்வளோ சால்ட்டாக கேட்குறிய, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுடா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாது ப்ளீஸ்ப்பா லாஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னா. சரிடா, அந்த டேட்டிங் ஆப் மூலியமாக உனக்கான சோல்மேட் நீ முதல்ல தேடிக்கோ, அப்புறமா நீ மற்றவங்களுக்காக அது கிரியேட் பண்ணுவேன், அப்படி நீ பண்ணினா அந்த சின்ன அமௌண்ட் 5 கோடி நான் தரேன் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணுறாங்க அப்பாவும் புள்ளியும். உடனே போயிட்டு அந்த ஆப் கண்டுபிடிச்சால அவன்கிட்ட சொல்கிறாங்க, பாரு எனக்கான சோல்மேட் நீ கண்டுபிடிச்சி தர, அப்போ தான் உனக்கு தேவையான காசு என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அவன் கூப்பிட்றான், உன்னோட சோல்மேட் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி. எந்த ஊர்னா ஊர் வாயிலே நோயில் சொல்லப்போனால் அது கேரளாவில் இருக்குது. ஸோ கேரளாவில் என் சோல்மேட் இருக்குது ஆமாம் அப்படின்னோடனே எதுவுமே யோசிக்காமல் பொட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டு அவன் கேரளாவுக்கு கிளம்பிடுறான். ஃப்ரெண்டை கூப்பிக்கிட்டு நேராக போயிட்டு தேடி 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 ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான், அவளோட சோல்மேட் இருக்கிற இடத்துக்கு. ஸோ அங்கே பார்க்குறான், இவ தான் சுந்தரி. ஸோ சுந்தரியை பார்த்த உடனே அவள் அழகில் அப்படியே மயங்கிடுறான். சுந்தரி அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறா. ஸோ அதெல்லாம் அவளோட அழகு, அவள் பண்ணுற விதம் ரொம்ப க்யூட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ தான் அந்த பொண்ணு பார்க்குறான், யாரா இவன் இப்படி பார்த்துன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி சுந்தரி ரொம்ப க்யூட்டான பொண்ணெல்லாம் கிடையாது, ரொம்ப டெரரான பொண்ணு. திடீர்னு கத்தி விசிறடிக்கிற பயந்துடுறாங்க. பார்த்தா அங்கே நின்று ஒருத்தர் சுந்தரியை பயங்கரமாக சைட் அடிச்சிட்டு இருப்பான். இவனுக்கு இதுதான் வேலை. ஸோ அதனால் கோபமாக பண்ணிவிட்டு ஏன்டா அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி மலையாளத்துலேயே பயங்கரமாக திட்டிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்க, அவங்க இல்லை நாங்கள் இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம் அதனால தான் வந்தோம் அப்படின்னு ஒன்று டக்குன்னு அப்படிங்களா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ரூமை காமிப்பா. கேரளாவுக்கு டூரிஸ்ட் எல்லாம் வந்தால் தங்குறதுக்காக ஒரு மென்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பா சுந்தரி. ஸோ அங்கே ரூம் கொடுத்த உடனே அவன் பார்த்து ஏதோ சொல்கிறான், இந்த ரூமில் வந்து எனக்கு பெட்டு சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா பாய் போட்டுட்டு இங்கே எப்படி இடுப்புக்கு நல்லது, இந்த பிரச்சனையே வராது உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டெரராக பேசுகிறான். இவனும் நிறைய பேச ட்ரை பண்ணான், க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். உன் ஃபோன் கொடு, நெட்ஒர்க் இல்லைன்னா அந்த மரத்து மேலே ஏறி நின்று பேசி 5G நெட்ஒர்க்கே கிடைக்கும் அப்படின்னு, கொசு இருக்குன்னா இப்படி அடி உக்காந்து நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எப்படியாவது அங்கே இந்த கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறான். இவன் ஜாகிங் போயின்னு இருக்கிறான். ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்னடா நம்ம ஊரே நம்ம கோயில் மாதிரி வச்சுன்னு இருக்கோம், இப்படி நேரகுறையாக சுற்றி நிற்பியா, அவன் பாடி கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி தான் காமிப்பான்னு சொல்லி டக்குன்னு வெஷ்டி கட்டி விட்டுறாங்க அவனுக்கு. ஸோ அந்த ஊரோட ரூல்ஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்டா எப்படி தான்டா அந்த பொண்ணு இவ்வளோ டெரராக இருக்கிறா, எப்படி தான் நீ அவகிட்ட நெருங்க போகிறேன் அப்படின்னா என்கிட்ட பிளான் இருக்குது, அவள் என்ன பண்ணுறா, அவளோட சாய்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நான் அவளை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா. அவள் பயங்கரமாக வந்து டெரரான பொண்ணு, கொஞ்சம் க்யூட்டாக கூட நடந்துக்கிறான், பட் இருந்தாலும் ரொம்ப டெரர். ஸோ பிச்சை போடுற இடத்துலையும் பிச்சைக்காரனா வந்து உட்காந்துட்டு அவன் என்ன பேசுகிறா, அவள் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நோட்டம் விடுறான். இப்போ கொஞ்சம் வந்து அவளை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவள் எதுக்காக அந்த மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக சமைச்சிட்டு இருக்க. அந்த பாட்டையும் அப்படியே அவன் கேட்டுட்டு என்ன பண்ணுறான், ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பாட்டு ஃபுல்லாக அவன் மெமரி பண்ணிக்கிறான். அதாவது மலையாளம் பாட்டு அது. ஸோ மெமரி பண்ணிக்கிட்டு ஸோ அவன் முன்னாடி பாடி சீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவளுக்கு காலையில் ஏஞ்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரான், தந்து அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு சந்தோஷப்படுது, அப்படியே பாட்டும் பாட எனக்கு பிடிச்சி பாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட சேர்ந்து 2 பேரும் அந்தாக்ஷரி விளையாடுறாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இந்த ரொம்ப பிடிச்ச இந்த சவுத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்னாலே ரஜினிகாந்த் அப்படின்னு அவன் வாய் தவறி சொல்லிடுறான். அவ்வளோதான் கதை காலி. அந்த பொண்ணு கடுப்பாயிடுறான்.
நது ரஜினிகாந்த் அவர் வந்து தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார், நான் வந்து கேரளா. புரியுதா உங்களுக்கு? சவுத்னா எல்லாமே ஒன்று கிடையாது. கேரளா சூப்பர் ஸ்டார்னா மோகன்லால், தெலுங்கு சூப்பர் ஸ்டார்னா அல்லு அர்ஜுன், கன்னடா சூப்பர் ஸ்டார்னா யாஷ். இந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு வேற வேற ஆளுங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சவுத்னா ஒன்று அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுப்பாயிட்டு எரிஞ்சு வேண்டிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து பரம் என்ன பண்ணுறான், அவளுக்காக ஆசையாக பண்ண பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போயிட்டாலேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு பின்னாடி வந்தா அவள் பார்த்தா கோவமாக மரத்தில் ஏறி எண்ணீர் பறித்து போட்டுன்னு இருக்கிறான். சரி கோவப்படாதே, என் மேலே தப்பு தான், தெரியாமல் நான் பேசிட்டேன், வந்து சாப்பிட உனக்காக நான் எவ்வளோ ஆசையாக பண்ணேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அவள் இறங்கி வந்து சாப்பிட்டு பார்க்குறா. ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, ஆனால் கோவமாக தான் இருக்கிறான். அதனால் அவன் கேட்குறான், அவன் கோவம் போடுறதுக்காக நான் என்ன பண்ணணும்னு, நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணி வேணா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு உடனே அவங்க சொந்தக்கார ஒரு அங்கிள் வந்து இங்கே கலரி கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அவள் கூப்பிட்டுன்னு போயிட்டு மலையாளம்ல போயிட்டு அந்த அங்கிள் கிட்ட சொல்கிறான், இவங்க நல்லா நான் உதவின்ற மாதிரி இந்த ப்ராக்டிஸ் கொடுங்க, அப்போ தான் வந்து எனக்கு நல்லா இருக்கும்னா அவரும் சரி பண்ணலாம், இதெல்லாம் தெரியுமானா எனக்கு இதெல்லாம் கை வந்த கலை அப்படின்னு சொல்லி அவனும் சீன் போட, சரி உனக்கு தேவையானது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் அவனுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் கையில் எடுத்துக்கிறான். எடுத்த உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு இவன் கூட தான் நீ சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இது என்ன ஜிஜிபி அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு பயங்கரமாக சீன் போடுறான். சீன் போட்டுட்டு போயிட்டு நல்லா அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறான். அவன் நல்ல ட்ரெண்டான ஆள், இவன் பிடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு இப்போ இந்த மாதிரி விழா இது எல்லாமே பார்த்து இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. ஏன்னா இவளுக்கு என்னன்னு தெரியல, அவன் மேலே ஒரு கோவம். ஸோ நல்லா கைத்தட்டி பரம் அப்படின்னு சொல்லி சேர பண்ணுற மாதிரி வெறுப்பேற்றின்னு இருக்கிறான். அவனும் இங்கே பாரு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு தெரியல, என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி டங்குன்னு ஒரே போடும், அவ்வளோதான் அவன் மயங்கி விழுந்துடுறான். ஸோ இப்போ இவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. சுந்தரி கடுப்பாயிடுறா, என்னடா இது நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லி ஜெயிச்சுட்டான், விட வேண்டியதானே, அதோடு விடாமல் சீன் போட்டு அப்படி எப்படின்னு சுத்த, அதனால கொஞ்சோண்டு காயம் வந்துடுது அவனுக்கு. அதை பார்த்து அப்படியே பயந்து மயங்கிடுறான் அவன். இப்போ அவனை கூப்பிட்டுன்னு வந்து அங்கேயே கேரளா தானே, அங்கே நிறைய மூலிகை எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ மூலிகை எடுத்து அதை எடுத்துன்னு போய் அவள் நல்லா தேய்ச்சி விடுறா. ஸோ காயம் வந்து 2 நாளில் அந்த வலி கூட காணாமல் போயிடும், பயப்படாதே அப்படின்னு சொல்கிறா. அவள் கேர் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து இவனுக்கு இப்போ கொஞ்சமாக சுந்தரியை பிடிக்க ஆரம்பிக்குது பரமுக்கு. ஏன்னா அவள் வந்து அந்த டேட்டிங் ஆப்காக அவங்க அப்பா கிட்டேருந்து காசு வாங்குறதுக்காக தான் இப்போ ஜஸ்ட் அவங்க மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பற்றியெல்லாம் அவள் சொல்கிறா. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அப்பா வந்து இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லை அப்படின்றதும் அவனும் சொல்லுவான். சரி உனக்கு கைடு வேணும்னு சொல்லிட்டு இருந்தே கிடைச்சாங்களா, இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் ரெடி ஆகிரு, நான் உனக்கு வந்து கூப்பிட்டு போய் ஊரை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஊரை சுற்றி காமிப்பான். அப்போ சின்ன ரொமான்டிக்கான மூமெண்ட் வந்து இவங்களுக்குள்ளே நடக்கும், டான்ஸ் பண்ணுறது இது பண்ணுறது. பட் உண்மையாகவே பிடிச்சதால எதுக்காக இவன் இங்கே வந்து அந்த உண்மை சொல்ல போகிறான். அந்த டைமில் கரெக்டாக கால் வருது, எடுத்து பேசினா அந்த ஆப்காரன் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் காசு எதுவுமே கொடுக்குற மாதிரி இல்லை, வேறு ஆளுங்க இந்த ஆப் கேட்டுன்னு இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இல்லை அட்லீஸ்ட் அட்வான்ஸ் ஆகுது கொடுங்கன்னா, அட்வான்ஸ் தானே நான் தரேன் உனக்கு, என்கிட்ட இருக்க பணம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அவங்க அப்பா கிட்ட எவ்வளோ ஆட்டி போட்டிருப்பான். ஸோ அது எல்லாமே சேர்த்து வச்சு ஸோ அந்த காசை அவன் கொடுத்துருவான். இப்போ சொல்லலாம்னு வந்து பார்த்தா சுந்தரி நல்லா தூங்கிட்டு இருப்பான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைலண்டாக இருந்துருவான். இங்கே பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கேரளாக்காரியை லவ் பண்ணி ஸோ சுத்தமாக இவனை கேரளாக்காரனாக மாறிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்குன்னா, ஆமாடா சரி வந்து என்னதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டே இருக்குடா, எனக்கு வந்து செட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுன்னு இருக்கான். இப்போ அவங்க ஊரில் வந்து ஏதோ பூஜை கோயிலுக்கு போகணும் அப்படின்றப்போ வேட்டி கட்டுறான், அவனுக்கு வரல. ஸோ சுந்தரி தான் நான் கட்டி விடுறேன் அப்படின்னு கட்டி விட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் சுந்தரிக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. சுந்தரி அவங்க ரிலேஷன் எல்லாருக்கும் சேர்ந்து இங்கே கோயிலுக்கு வந்திருப்பாங்க, கூட பரமையும் கூப்பிட்டுன்னு வந்திருப்பாங்க. அவனுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லை, இதெல்லாம் புதுசாக இருக்குது. டக்குன்னு பார்த்தா அவன் பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டு சந்தோஷப்படுவான். என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் வந்திருப்பான், அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக. ஸோ அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே குதிப்பா. ஸோ அந்த அங்கிள் இருக்கிறார் இல்லையா சொந்தக்காரன், அவங்களோட பையன் தான் அவன். ஸோ அவர் திடீர்னு கூப்பிட்டுன்னு போயிட்டு இவங்க 2 பேருக்கும் இன்னும் 10 நாளில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவார். அவனுக்கு ஒன்றுமே புரியாத தங்கச்சிக்காரி தான் எல்லாமே சொல்லுவான், இந்த மாதிரி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா ஓனம் முடிஞ்ச உடனே அப்படின்ன உடனே அவன் வந்து பிளானே வேறு, ஆனால் இங்கே எல்லாமே வேறு நடக்குது. அப்படியே ஷாக் ஆயிடுறான் அவன். ஒருவேளை சுந்தரிக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா, இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் சுந்தரிக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கா, ஏன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லையா. இப்போ கேட்குறா என்ன தான் நடக்குது அப்படின்றப்போ சுந்தரியோட தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். எங்கள் அக்கா அவன் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் பெஸ்ட்டான ஆள், கண்டிப்பாக பெஸ்ட்டான ஹஸ்பண்டாக கூட இருப்பான். என் அக்காவுக்கு வந்து டான்ஸ் தான் உயிர், அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. ஆனால் டக்குன்னு அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எல்லாம் பொறுப்பு அவன் மேலே வந்துச்சு. ஸோ டான்ஸ் கிளாஸ் மூடிட்டு இதை வந்து ஒரு மேன்ஷனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் இவளுக்கு இது எதுவுமே பிடிக்கல, அவளுக்கு டான்ஸ் மட்டும்தான் உயிர், இங்கே வேலை செய்கிறது எல்லாமே க்ளீனிங் இதெல்லாமே அவள் தான் பண்ணணும். அதில் அவள் சந்தோஷமாக அவள் மறந்துட்டா. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், அவள் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவள் ஃபோட்டோ எடுத்து ஒரு டேட்டிங் ஆப், என்னென்ன டேட்டிங் ஆப் இருக்கோ அது எல்லாத்துலேயும் நான் வந்து அப்லோடு பண்ணிவிட்டேன். ஓ நீ தான் அப்லோடு பண்ணியானா,
ஆமாம் என்ன பிரயோஜனம், எங்கள் அக்கா கதை தெரிஞ்ச உடனே அவள் எல்லாத்தையும் வாங்கி டெலீட் பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா என் அக்காவும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஆசை தான் எனக்கு அப்படின்னோடனே சரின்னு சொல்லி போய் சுந்தரி கிட்ட கேட்குறேன், இதெல்லாம் என்ன நடக்குது, உனக்கு இதெல்லாம் விருப்பம் இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்றப்போ அது இப்போ என்ன இருக்குது, எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, என் அங்கிள் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறாரு. ஸோ இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், எனக்கும் இதெல்லாமே எதுவுமே தெரியாது, எனக்கு ஆனால் ஓகே தான், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல சுந்தரி சிரிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கிறான். கீழே விழுந்த கொலுசு எல்லாம் எடுத்து மாட்டி விடுறா. 2 பேரும் கை பிடிச்சிட்டு வேற போகிறாங்க. இதெல்லாம் பரமால ஏற்றுக்கவே முடியல. அவன் போயிட்டு அந்த ஆப்காரன் கால் பண்ணி சொல்கிறான், என்னோட சோல்மேட் அப்படின்னு சொன்னேன், அவன் எப்படி வேற ஒருத்தன் கூட இருக்கிறான், இது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்றப்ப அவன் என்ன சொல்கிறான், இப்போ உன் சோல்மேட் வந்து உனக்காக மட்டும்தான், ஆனால் அவள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது, ஆனால் சோல்மேட் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு நல்ல தைரியம் வந்தது. ஸோ கண்டிப்பாக அவன் எனக்காக தான் அப்படின்னு சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். நல்லா அவளை பார்த்து இழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், கூட அவன் ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிறான் இல்லையா, அவளையும் பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ அவன் ஸ்பாயில் பண்ணது கேம் இல்லாமல் கூட இருக்கிற எல்லாரோடைய கேம் ஸ்பாயில் பண்ணிடுறான். ஸோ அங்கே வர பயங்கரமாக கூப்பிட்டு, இங்கே பாரு நீ பண்ணது மட்டும் இல்லாமல் என் புள்ளையும் வந்து கெடுத்து விட்டேன், எல்லா கேம் நாசமாயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நீ எந்த கேம்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுடுறாங்க. சுந்தரியோட ஃப்ரெண்டு பயங்கர டேலண்டடான ஆள், இது எல்லாமே பரம் நோட் பண்ணிட்டே இருக்கான். இப்போ சுந்தரியும் பரம் போயிட்டு இருக்கப்போ பயங்கரமாக மழை வருது. சுந்தரி ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறான். அவன் பிடிச்சி ஏற்கிறான், வா நம்ம மழையில் நினைச்சு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒன்று. சுந்தரி என்ன சொல்கிறான், நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன், எனக்கு எல்லாமே புரியுது, தயவு செஞ்சு என்கிட்ட விலகிடு அப்படின்றப்போ கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரன் அந்த இடத்துல வந்துடுறான். இவன் பரம் கட்டாயப்படுத்தி போய் வண்டியில் ஏற்றிட்டு எங்களை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். அதுக்குள்ளே அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு, என்னடா ஆச்சு, உன்னோட மந்த்லி வாங்கினீங்களே 1 மாதத்துக்குள்ளே எல்லாமே பண்ணிடுவேன்னு சொல்லி என்னடா ஆச்சு அப்படின்றப்போ எல்லாமே நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது, எனக்கு வந்து என் சோல்மேட் கிடைச்சிட்டா அப்படின்னு ஒன்று அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு, எனக்கு என் மருமகள் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பரம் என்ன சொல்கிறான்னா, அந்த டேட்டிங் ஆப்காரனுக்கு நான் அட்வான்ஸும் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன அட்வான்ஸ் கொடுத்து அடப்பைத்துக்காரன் அவங்ககிட்ட எதிர காசு, நான் ஏன் காசு கொடுத்துருக்கேன், உங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாமே எந்த தானேடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன், உன் அட்ரஸ் எங்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு சுந்தரிக்கு என்கேஜ்மெண்ட், அந்த என்கேஜ்மெண்ட் கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த அங்கிள் சொல்லியிருப்பாரு, ட்ரிங்க் எல்லாம் பண்ணக்கூடாது, நாளைக்கு ஓணும், ஸோ நாளைக்கு பெரிய காம்படிஷன் இருக்காது, நம்ம ஜெயிக்கணும் ட்ராஃபி அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே கொலாப்ஸ் பண்ணுறதுக்காகவே அவன் ஃப்ரெண்டை வச்சு எல்லாரையும் குடிக்க வச்சுட்டு இருப்பான். ஸோ குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அடிதடின்னு சொல்லி பயங்கர கலாட்டா பண்ணிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் போய் விழுந்துருவாங்க. சுந்தரியும் லேசப்பட்டவே இல்லை, ஒருத்தன் பிடிச்சி தள்ளி விட பாட்டில் அவன் மண்டையில் விட அவ்வளோதான், அவன் மயங்கிடுவான். ஸோ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த அங்கிள் வேறு குடிச்சிட்டு இருப்பார், அவரும் அப்படியே அந்த இடத்துல மட்டையாயிடுவார். நேராக இவன் பரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த ஆளை சேர்த்து விட்டுட்டு இருப்பான். ஸோ அங்கே வேலை செய்கிற நர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து இவன் மேலே ஒரு கண்ணு, அவள் ஊருக்காரி தான். ஸோ அவள் வந்து இவன்கிட்ட வா நான் உனக்கு செக்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சுந்தரி அந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்து பார்த்துட்டு ஐயோ சிச்சி நான் என்னடா நான் பண்ணிட்டு வந்திருக்கணும், தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வேற போயிடுறான். பரம் பின்னாடி போகிறேன், இப்போ நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் எது வேணால் இருந்துட்டு போகிறேன், எனக்கு என்ன என் ஃப்ரெண்ட் ஒன்று தேடிட்டு இருந்தா அதனால தான் நான் கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அவனும் வந்துடுறான். வந்துட்டு என்ன சொல்கிறேன், மாப்பிள்ளை இங்கே பாரு உன்னால் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அந்த நம்ம கூட நாளைக்கு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியவன் அவனும் வாங்கி வேந்துட்டு அவன் எடும் நீ தான் பண்ணணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவனும் ஒத்துக்கிறான். இப்போது சுந்தரிக்கு ஒரு மாதிரியே இருக்குது, என்ன நடக்குது அந்த நர்ஸுக்கும் பரமுக்கும் அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சிக்காரி கேட்குறா, என்ன நடந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு வந்து சரியா படல இதெல்லாம் அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க. டக்குன்னு அவன் என்ன சொல்கிறான்னா, தங்கச்சிக்காரி இங்கே பாரு நீ மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுற, முதல்ல நீ சந்தோஷமாக இருந்தால் தானே எல்லாமே, உன் சந்தோஷத்தை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு ஒன்று. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறா, தங்கச்சி எனக்காக இவ்வளோ யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லி பரம் இருக்கிற இடம் தேடிக்கிட்டு பரமோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பா வந்துட்டாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்கிறான். அவனும் அவன் ஃப்ரெண்டும் அந்த டைமில் நேராக வந்து ஒரு பிள்ளையை கொஞ்சுவார் அப்படின்னு பார்த்தா போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. ஏன்டா பைத்தியக்கார, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ண, ஏன்டா பணம் எல்லாம் கொடுத்தேன்னா நான் ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரன் அவன் ஏன் மேல் நீங்கள் கை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, நீ பைத்தியக்கார அந்த ஆப்பே கிடையாது, அந்த ஆப்காரன் காசு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான்டா அப்படின்னு சொல்லி. என்னது காசு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டானா, ஏதாவது ஒன்று வளரிட்டு இருக்காதிங்கப்பா, இருங்கப்பா நான் ஃபோன் பண்ணுறேன் அவனுக்குன்னு ஃபோன் போட்டான். அந்த நம்பரே எக்ஸிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. பயந்துடுறான் அவன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் போயிட்டு அதாவது லேப்டாப்பில் அவனோட ஆப் தேடுறான். அந்த ஆப்பே நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ புரியுதா பைத்தியக்காரன், ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ண, அவனை நம்பி இங்கே வேற வந்துட்டியடா நீ, வா சூப்பர்ரா நீ பண்ண வேலை, இந்த பொண்ணை வேற நீ ஏமாத்தின்னு இருக்கிற சோல்மேட் அது இதுன்னு சொல்லி உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டி முதல்ல அந்த பொண்ணு போயிட்டு இருக்கிற எல்லா உண்மையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. சுந்தரி அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஆக்சுவலி சுந்தரி வந்து பரம தேடித்தான் வந்திருப்பா, ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லி. அவளை பார்த்த உடனே பரமோட அப்பாவுக்கு சுந்தரி ரொம்ப பிடிச்சி போது, காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வேற வாங்குறா. ஸோ நல்ல பொண்ணாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் தன் பையன் பண்ணது தப்பு இல்லையா, ஸோ ஏமாற்றக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் போய் எதோ நீ பேசணும்னு சொன்ன இல்லை சுந்தரி கிட்ட, முதல்ல போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப அவன் பரம் கொட்ட மொழிகிறான். என்னடா அப்பா இப்படி மாட்டி விடுறாரே. சுந்தரி அந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருப்பானா, பரம் கிட்ட தன்னோட ஃபீலிங் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே பரம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். நான் வந்து
இங்கே வந்து உன்னை எனக்கு பிடிக்கல, நான் வந்து உன்னை தேடி தான் இங்கே வந்தேன், அந்த ஆப் மூலியமாக என்னோட எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவளுக்கு அப்படி ஹர்ட் ஆகுது. என்னது ஆப்புக்காகவா என்னை சுற்றி வந்தேன், இவ்வளோ வந்து லவ் பண்ணுறா அப்படின்னு உண்மையை நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போது நீ பேசினதெல்லாம் கிளம்பி இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கோமா அங்கேருந்து போயிடுறான். ஆனால் உண்மையாக பரமுக்கு வந்து சுந்தரியை பிடிச்சிருக்கு, அது சொல்லக்கூட அவனை முடியல, அவளும் அதெல்லாம் கேட்க விரும்பல. இப்போ ஊரை விட்டு கிளம்புறாங்க அப்பாவும் பையனும். ஸோ அந்த டைமில் சுந்தரியோட ஃப்ரெண்டு ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டு நாளைக்கு நீ பார்ட்டிசிபேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி ஊரை விட்டு போகலாம் அப்படின்னோடனே அவங்க அப்பாவும் கண்டிப்பாக என் பையன் வந்து இந்த மாதிரிலாம் பின் வாங்க மாட்டான், அவன் நினச்ச வேலை பண்ணிட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே கூட்டமாக சேர்ந்த உடனே அவங்க அப்பாவே பயந்துடுறாரு, ஏதாவது அடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி. இங்கே சுந்தரி கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான் என்ன தானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ண முடியும், அவளுக்கு கல்யாணமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ராஃபி வாங்கி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு வேலை வந்து அதுதான். ஸோ அதுதான் அவன் பண்ணுறான். ஸோ பயங்கரமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த ஊருக்காரங்க. அதில் பரம் முன்னாடி நின்று அவன் பண்ணுறான். பட் அவன் நினைப்பெல்லாம் வந்து சுந்தரி கிட்ட தான் இருக்குது. ஸோ எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டீம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ சுந்தரிக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போது அவங்க ஊரை விட்டு கிளம்புறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறது, ஏன்டா மூச்சு தூக்கி வச்சுட்டு இருக்கிறேன்னா எனக்கு என்ன பண்ணணுன்னே புரியல, அந்த டேட்டிங் ஆப் கூட போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னா சரி நீ உனக்கு பிடிச்சிருக்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு புரியல என்ன பண்ணும் அப்படின்றப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பைத்தியமாடா நீ டேட்டிங் ஆப் மூலியமாக தான் உன்னோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சிப்பியா, இந்த சோல்மேட் வந்து டேட்டிங் ஆப்பில் கிடைக்கிறது இல்லை, உன் மனசாலே கிடைக்கிறது, உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீ விடக்கூடாது, அது கூட விட அவனால் புரிஞ்சிக்க முடியலன்னா அப்போ நான் போட்டு மாப்பானா போவாதடா ஓடுறேன் இங்கேருந்து போட அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு வந்து அவனோட ஃபீலிங்ஸ் என்னென்னு அவனுக்கே புரியாமல் இருந்துச்சு. ஸோ அவங்க அப்பா புரிய வச்சுட்டாரு. இப்போ நேராக அந்த ஒரு ஸ்டைலில் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு கல்யாணத்தில் வந்துட்டு நேராக மரத்து மேலே ஏறுறான். எதுக்கடா ஏறுறான் அப்படின்னு பார்த்தா மரத்துக்கிட்ட தான் சுந்தரியோட ரூம் இருக்கும். அவள் பார்த்து பயந்துடுறான், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், இல்லை நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கிறேன்னா என்ன என் கல்யாணம் நாள் அன்றைக்கி இதெல்லாம் பண்ண வருவியா, கெடுக்க வந்திருக்கிறேன் கல்யாணம்னா. இல்லை சத்தியமாக நான் வந்து வந்தது எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என் மனசால் நான் உன்னை விரும்புகிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னால். எப்படி உன் டான்ஸ் உயிரோ அதே மாதிரி தான் நீ என்னோட உயிர், என்னை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவன் பேசுகிறான். அப்போ சுந்தரி என்ன பண்ணுற, கடுப்பாயிட்டு அப்படியாடா நல்லா விருப்பேற்றிட்டு இப்போ இதெல்லாமே வந்து சொல்கிற கல்யாண நாள் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அப்பாவை கூப்பிட்டு இங்கே பாருங்க அவன் என்னென்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்போம், நீ வந்து அப்படியே பால்கனிலேருந்து கூப்பிட்டுன்னு போகலான்னு பார்க்குறீங்கன்னா, இல்லை உங்கள் பர்மிஷனோட தான் கூப்பிட்டுன்னு போகணும்னு நினச்சேன்னா என் பர்மிஷன் தானே இதோ தரேன்னு சொல்லி இது தூக்கி அடிக்க அவன் தொப்புன்னு சொல்லி கீழே விழுவான். அங்கே ஊருக்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவன் மாட்டுவானான்னு சொல்லி பிடிச்ச உடனே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியும் மறுபடியும் மேலே சுந்தரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாரு சுந்தரி என் கண்ணில் பாரு நீ தான் இருக்கிற அப்படின்னு சொன்னால், டேய் உன் கண்ணு முன்னாடி நான் தான் இருக்கிறேன், அப்போ நான் தானே தெரியுவேன், இதில் என்னடா ஆச்சரியம் அப்படின்னு அவளும் சொல்கிறா. ரெண்டு பேர் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டுனே இருக்கேன். அந்த இடத்துல மாப்பிள்ளக்காரன் வந்துடுறான், அதாவது சுந்தரியோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறது கொஞ்சம் நேரம் உத்து பார்க்குறான். பார்த்துட்டே இருந்தால் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ எனக்கு பிரதர் மாதிரி, ஆனால் சுந்தரியை நான் அண்ணியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல சுந்தரி சொல்கிறாங்க, இங்கே பாரு போயிடு மாட்டினா அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி, என்ன உத வாங்கினாலும் சரி நான் விட்டு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மாதிரி சீன் போட்டு டைலாக் எல்லாம் அடிக்கிறான். பரம் புலம்பிட்டே போகிறான். சுந்தரி சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் வந்து கேட்குறான் என்ன அப்படின்னு கேட்டோடனே எதுவுமே நடக்காத மாதிரி, ஒன்றும் இல்லை அவன் ஒரு பைத்தியம் அப்படி தான் புலம்புவான் அப்படின்ற மாதிரி அவள் பேச டக்குன்னு ஃப்ரெண்டுக்கார கண்டுபிடிச்சிட்டான். நடிக்காது சுந்தரி, உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் கிடையாது, நீயும் அவனும் எவ்வளோ அழகாக சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, உண்மையான அன்பு சண்டை இல்லாமல் இருக்காது, நீ என்கிட்ட இந்த அளவுக்கு சண்டை போட்டதே கிடையாது உரிமையா, நான் சின்ன வயசு ஃப்ரெண்டு, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை விட முக்கியம் உன் சந்தோஷம், நீ எதில் சந்தோஷமாக இருப்பியோ அதை நீ பண்ணு, கண்டிப்பாக நானும் அதில் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பரமா ஊரை சேர்ந்து துரத்தின்னு இருக்கு. அவன் ஓடுறான். ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓடி போயிட்டு நேராக தண்ணியில் தான் குதிப்பான். ஸோ அந்த சீன் தான் இது. ஸோ தண்ணியில் குதிச்சிட்டான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த சைட்லேருந்து யாரோ வந்துன்னு இருக்கிறாங்க. யாரா இது நம்மளை காப்பாற்ற வராங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா சுந்தரி தான் வந்துன்னு இருக்கிறா. அவனை காப்பாற்றி போட்டில் ஏற்றிக்கிட்டு ஊருக்காரங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் அவகிட்டே இருக்குது. எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு கேட்க எல்லார் முன்னாடியும் பரம பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றா. பரமோட அப்பா ஒரே சந்தோஷப்படுறாரு. ஊர்க்காரங்க அப்படியே ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறத பற்றி யாராவது யோசிப்பாங்களா? இதுதான் பரம் சுந்தரியோட லவ் ஸ்டோரி. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.